சென்னையில் அரசு மருத்துவமனையை ரவுடி கும்பல் ஒன்று அடித்து நொறுக்கி இருக்கிறது. கஞ்சா கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சசிதரூர் வழங்க கேட்போம். வணக்கம் சசிதரூர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகள் பிட்னஸ் சான்று பெற சென்றபோது ரவுடிகளின் கூட்டாளிகள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை அடுத்து நொறுக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அபிராம்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மயிலாப்பூரை சேர்ந்த சைக்கோசரன், மந்தவெளியை சேர்ந்த போண்டாராஜேஷ், தினேஷ் ஆகிய 3 பேரையும் நேற்றைய தினம் அபிராம்புரம் போலீசார் கைது செய்தனர். அவர்களை இன்று சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவ பிட்னஸ் சான்று பெற சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அபிராமபுரம் போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது அங்கு அவர்கள் அழைத்து வரப்படுவதாக தகவல் அறிந்த அவரின் கூட்டாளிகள் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்போது இது போன்று போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படும் நபர்களையும் எங்களையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை கைது செய்யப்படுவதாக கூறி அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த நண்பர்களை மீட்டு கொண்டு செல்வதற்காக மருத்துவமனையை சூறையாடி இருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த நோயாளிகள், கண்ணாடிகள், பரிசோதிக்கும் கருவிகள் என அனைத்தையும் அடுத்து நோக்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ராயப்பேட்டை அரசு ஓபி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவலர்கள் உடனடியாக ஓடி வந்து அவர்களை காப்பாற்ற முயற்சித்த போது ரவுடிகள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் கைப்பற்றி ராயப்பேட்டை போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.